ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே பலாப்பழ சீசனாகவே இருக்குது. அதனால் பலாப்பழத்தை வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். என்ன ஸ்வீட்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலாப்பழ சுளை எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொட்டை நார் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்ச பலாச்சோலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 150 கிராம் பலாச்சோலையை நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம். இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் அடுப்பில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் நல்லா சூடாகட்டும். ஃபேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 250 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை ஒரு 2 நிமிஷம் அப்படியே லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக அப்படியே ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். கடல் மாவு வறுத்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்களா, இந்த பதத்துக்கு வறுத்து எடுத்தா போதும், கருக விட்டுறக்கூடாது. இப்போ இதையே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச கடலை மாவு வந்து பவுலுக்கு மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பலாப்பழ சொலையை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு இருக்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. என்ன ஸ்வீட்னு உங்களுக்கு கடைசியில் தான் பர்சனலாக சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பலாப்பழ சொலையும் கடலை மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். அப்படியே ஸ்பூனில் வச்சு அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பூனில் கலந்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. அதனால் இப்போ நல்லா கை வச்சு நாங்கள் பிணைஞ்சு எடுக்கிறோம். கை வச்சு பிணையிறப்ப உங்களுக்கு கட்டியே இருக்காது. அந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட்டி இல்லாமல் பிணைஞ்சு எடுக்கணும். பார்த்தீங்களா, எல்லாமே நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வடச்சட்டியே அடுப்பில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வடச்சட்டி நல்லா காயட்டும். இப்போ 400 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரையை வந்து இப்போ வடச்சட்டியில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ சர்க்கரை முங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம பாகு கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். பாகு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் வரல. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் இப்படி கொதிக்க விடலாம். இன்னும் நம்மளுக்கு வந்து 2 கம்பி பதம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாகு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பலாப்பழ சோலையும் கடலை மாவையும் கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே கைவிடாம அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிளறி விட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இடைக்கு அப்போ நெய் ஊற்றிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ட்ரை ஆக கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படியே ஒரு 15 நிமிஷம் கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலாக்கில் கொஞ்சம் நெய் அதிகமாக ஊற்றிக்கலாம். அதிகமாக ஊற்றி அப்படியே ஒரு 2 கிளறி இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அப்படியே எண்ணெய் மிதந்து வரணும், மாவு வந்து ஒட்டாமல் அப்படியே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன ஸ்வீட்டு யோசிச்சுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நெய் ஊற்றி அப்படியே தட்டு ஃபுல்லாக நெய் போட்டு அப்படியே தடவி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஸ்வீட் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம கிண்டி வச்சிருக்க ஸ்வீட்டை எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டுக்கு மாற்றி இதை ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே மேலாக்கில் நெய் வச்சு அப்படியே மேலாக்கில் தடவி விட்டுங்க. தட்டு ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆற வச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது என்ன ஸ்வீட்னு சொல்லட்டுமா ஃப்ரெண்ட்ஸ்? இது பார்த்தீங்கன்னா பலாப்பழ மைசூர்ப்பா. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாருங்கள், வேற லெவல். நீங்கள் இதை எப்படி இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.